ஹாய் மக்களே, வணக்கங்க. என்னடா இதே ட்ரெஸ்ஸோடு இருக்கேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இன்றைக்கி நான் வந்து இட்லி சாம்பார் பண்ணியிருக்கேங்க. நைட் டிஃபன் தான், ஹோட்டல் ஸ்டைலில். எப்படின்னா, எனக்கு வந்து ஒரு தெரிஞ்ச ஷெஃப் இருக்காருங்க. அந்த ஷெஃப்புக்கிட்ட வந்து அப்பப்போ நான் கேட்பேன், ஷெஃப் கொஞ்சம் வந்து சொல்லுங்கள். அந்த இட்லி சாம்பார் சொல்லவே மாட்டாருங்க. அவர் சொல்லவே மாட்டார். யூடியூப் எவ்வளோ வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஆனால் ஒரு சில இப்போ நம்ம வந்து பெரிய பெரிய ஹோட்டலில் போய் நம்ம வந்து இட்லி சாம்பார் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அந்த பக்குவமே வராது. கடைசியில் அந்த ஷெஃப்பை பிடிச்சி கேட்டு 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 நச்சரித்து இன்றைக்கி அந்த சாம்பார் ரெசிபி வாங்கிட்டுங்க. இன்றைக்கி அந்த சாம்பார் தான் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். கொஞ்சமாக துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக இதை கழுவிட்டு உங்களுக்கு நான் சாம்பார் எடுத்து பண்ணிக்கிறேன். வாங்க மக்களே. இட்லி பார்த்தீங்களா, சும்மா சாஃப்டாக பஞ்சு மாதிரி. ஓகே, சாம்பாருக்கு இந்த சாம்பாருக்கு வந்து நம்ம இட்லி சாம்பாருக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே, கடுகு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் சீரகம், ஒரே ஒரு வரமிளகு போட்டாச்சுங்களா. இதில் என்ன இருக்குன்னா வெங்காயம், பீன்ஸு, கேரட், அவ்வளோதான். இதையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையாக இருக்கோ வெங்காயம் இங்கே வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெண்டாவது வந்து பீன்ஸ், கேரட் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டால் போதும். இது வந்து போடணுன்ட்டு இல்லை, நான் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா குழந்தைகள்லாம் வந்து கொஞ்சம் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப பிடிக்கும், அதனால் நானாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு இதுக்கு ஒரு மசாலா அரைக்கலாம். என்னென்ன போடுறேன்னு பார்க்கலாம். 2 தக்காளி போட்டுக்கலாங்க. இதில் வந்து சோம்பு, கொஞ்சம் பூண்டு, ஒரு குருமிளகு, ஒரு 6-7 போட்டிருக்கேன். மல்லி, ஜீரகம், ஒரே ஒரு வரமிளகு. இதில் இத்தினூட்டு கசகசா போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கலாம். நான் சும்மா இந்த சோம்பும் இது வந்து சும்மா கொஞ்சம் ஃப்ளேவருக்கு போட்டிருக்கேன், அவ்வளோதான். இது வந்து பச்சையாகவே நம்ம அரைச்சிக்கலாம். இதில் வந்து நான் அரைச்சிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மிக்ஸி அரைக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும்ல, அதனால் அரைச்சிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மக்களே, நீங்கள் வந்து ஆடி ஆஃபரில் யாராவது கிரைண்டர் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து 2012 வந்து ஒரு கிரைண்டர் வாங்கினேங்க. அது வந்து அப்போவே 12,000 ரூபா சௌபாகிய வெட் கிரைண்டர் வாங்கியிருந்தேன். அது இத்தனை வருஷம் அந்த இதாச்சு. இப்போ வந்து சரி ரொம்ப வருஷம் நம்ம யூஸ் பண்ணிட்டோம், புதுசு வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. யாராவது கிரைண்டர் இந்த ஆடி ஆஃபரில் வாங்கியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அல்ட்ரா வெட் கிரைண்டரை பற்றி கொஞ்சம் பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க, செலிப்ரேஷன் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லி. உங்களோட கருத்து என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆடி முடியறதுக்குள்ளே நானும் வாங்கிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ மக்களே. அந்த மசாலா அரைச்சிட்டேன், வாங்க குழம்பு போட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் வணங்கணும். அந்த மசாலா அரைச்ச தண்ணியை நான் கொஞ்சம் ஊற்றிருக்கேங்க, சரியா. கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கலாங்க, சும்மா பேருக்கு. ரொம்ப போட்டால் அதே புளிப்பாயிடும். எல்லாம் வெந்துருச்சு. இது கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம இந்த பருப்பு அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த மத்தெல்லாம் போட்டெல்லாம் கடைஞ்சிட்டு இருக்க மாட்டேங்க. அவசரத்துக்கு காலையில் ஸ்கூலுக்கு போகணும். இதெல்லாம் வந்து மத்து போட்டெல்லாம் எங்கே கடைஞ்சிட்டு இருக்கிறது. எக்ஸ்ட்ரா ஒரு விசில் விட்டு நல்லா கரண்டி இந்த பக்கம் ஒரு 4 கரண்டு, அந்த பக்கம் 4 இப்படி பண்ணாங்க, பருப்பு கடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொல்கிறீங்க, வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். ஆமாம், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இதில் கொத்தமல்லி இறக்கும்போது போடுங்க. எங்கிட்ட கொத்தமல்லி இல்லை, தீந்துருச்சு. நாளைக்கு தான் போய் வாங்கணும் கடையில். கொத்தமல்லி ஒரு கட்டு 25 ரூபாங்க.
அப்பா என்ன விலை! உங்கள் வீட்டு உங்கள் சைடில் எல்லாம் நீங்கள் இருக்கீங்களா, அங்கெல்லாம் வந்து கொத்தமல்லி என்ன விலைன்னு சொல்லுங்கள் மக்களே. இதை விட என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, நான் பாப்பாவை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தேன். வரும்போது ஒரு ஆள் டெம்போவில் பூண்டு வந்து கிலோ 200 போட்டிருந்தாங்கங்க. எனக்கு காதில் 100 கேட்டுருச்சு. அந்த ஆள்கிட்ட போய் கிலோ 100 அவர் அந்த சத்தத்தில் ஆமாம்மான்னு சொல்லிட்டாரு. 100 100 இல்லைம்மா 200 பூண்டு 200 வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த ஆள் வந்து என்ன பார்த்துட்டு, ஏம்மா 200 பூண்டுக்கு நீ அங்கிருந்து ரோடு கிராஸ் பண்ணி வந்து இது விலை கேட்டுட்டு போறியா அப்படின்னு. எனக்கு அது கேட்கல. ஆனால் 200 பூண்டு என்ன விலைங்க? கட் பண்ணிட்டா பருப்பு ஊற்றிக்கலாங்க. மக்களே, இதில் வந்து உங்களுக்கு வெல்லம் ஏதாவது சேர்க்கணும் அப்படின்னா சேர்த்துக்குங்க. நான் வந்து வெல்லமெல்லாம் சேர்க்கலைங்க, சரிங்களா. இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நான் வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்ப்பேங்க, அவ்வளோதான். நான் உங்களுக்கு இது வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மக்களே, நம்ம சாம்பார் வந்து அப்படியே கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். அதோட கலர் பார்த்தீங்களா? நம்ம கொஞ்சமாக அதில் பெருங்காயம் போட்டுக்கலாம், கொஞ்சமாக. ஒரு ஜீரணத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளேவரு ப்ளஸ் ஜீரணம், அவ்வளோதான். பார்த்திங்களா, சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. பார்த்திங்களா, இதில் சின்ன வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கா? அப்படியே ஃப்ளேவர் அப்படியே மணக்குதுப்பா, சாம்பார் மனம். சூப்பர். ஓகே, வாங்க மக்களே, இட்லி சாம்பார் செஞ்சுட்டேன். அப்படியே உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இதில் வந்து யாருக்காவது ஸ்வீட் சேர்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா எங்களுக்கு வெல்லம் யாருக்கும் பிடிக்காது. பார்த்தீங்களா, அப்படியே எப்படி இருக்குது இட்லி வந்தால் வந்து நல்லா சாம்பாரில் முக்கி இப்படி நல்லா 2 சாப்பிட்டா போதுங்க, அதே வயிறு ஃபுல்லாயிடும். சரிங்களா, அப்படி நல்லா அப்படி பார்த்தீங்களா, பஞ்சு மாதிரி இட்லி. சூப்பராக. நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.